3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சபைக்கு சொல்லக்கூடிய, தேவனுடைய ஒரு பிள்ளைக்கு சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து என்னவென்று சொன்னால், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா வாழ்ந்தாதான் சரீரம் வாழ முடியும். நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாமல் இருக்கிறது. சரீரத்துக்கு நாம் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுகிறோம், நல்ல குடிக்க வேண்டிய நல்ல காஃபி, டீ என்று சொல்லி பல காரியங்களை கொடுத்து போஷிக்கிறோம். நல்ல பல வகையான தின்பண்டங்களை அந்த சரீரத்துக்கு கொடுக்கிறோம், பழ வகைகளை கொடுக்கிறோம், காய்கறிகளை கறிகளை கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா வாழ்ந்தால்தான் நாம் முழுவதுமாய் வாழ முடியும், சரீரமும் சேர்ந்து வாழ முடியும். நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படின்னா நம்முடைய ஆத்மா முதலாவது எல்லாவற்றிலும் வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்மா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஆத்மா சுகமாய் வாழ வேண்டும். ஆத்மா என்பது ஒரு இன்ஜின் மாதிரி. எவ்வளோ வெயிட் உட்கார்ந்தாலும் ஒரு ட்ரெயின், அந்த இன்ஜின் எப்படி அந்த எல்லா பெட்டிகளை, எத்தனை பெட்டிகளை இணைத்தாலும் இழுத்து கொண்டு போகிறதோ அதுபோல நம்முடைய ஆத்மா எந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அது சுகமாய் ஸ்மூத்தாக அது தன்னுடைய இயக்கத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். பாருங்க, இந்த ஆத்மா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மா நல்ல விதமாக இயங்க வேண்டும், நல்ல சுகமாய் வாழ வேண்டும். அப்படின்னா இந்த ஆத்மா தேவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு இந்த ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தா, ஒருவேளை தேவனுடைய சித்தப்படி பாடு அனுபவிக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, பாடு அனுபவிச்சாலும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆண்டவரே, என் ஆத்மாவை இடத்துல ஒப்பு கொடுக்குறம்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுது தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார், தன் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். நமக்காக அநேகர் பாவ மன்னிப்பு அடையும்படிக்கு அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அதுபோலதான் நாம் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய சிருஷ்டி கர்த்தராகி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாடு அனுபவித்தாலும் நாம் நன்மை செய்கிறவர்களாய், ஏன்னா நம்ம ஆத்மாவை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் நாம் செய்கிற ஒரு நன்மை. தேவனிடத்தில் என் ஆத்மாவை ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால் பாடு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, மரணம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறது? தேவனுடைய கரங்களில் இருக்கிறது, சிருஷ்டி கர்த்தருக்கு கையில் இருக்கிறது. உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவரிடத்திலே நான் என் ஆத்மாவை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் தைரியமா இருக்க முடியும். இப்படி ஒப்பு கொடுக்கலன்னா
எப்படி அந்த ஆத்மா இருக்குமா? 1 பேதுரு 2:25 சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் சிதறுண்ட ஆடுகளைப் போல நாம் காணப்படுவோம். சிதறுண்ட ஆடுகள், கடந்த வாரத்தில் ஆடுகளை குறித்து பார்த்தோம். பல வகையான ஆடுகள், அதில் சிதறுண்ட ஆடுகள் அப்படியே பயந்து அங்கும் இங்கும் ஓடும், திசை தெரியாமல் ஓடும். அப்படியெல்லாம் ஓடுற ஆடுகளாய் நாம் இல்லாதபடிக்கு, சிதறுண்ட ஆடுகளாய் இல்லாதபடிக்கு நம்முடைய மெய்ப்பர், நம்முடைய கண்காணி, அவரிடத்தில் திருப்பப்பட்ட ஆத்துமாக்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதனால நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். அப்போ நம்முடைய ஆத்மா நம்முடைய மெய்ப்பெரும் கண்காணியும் ஆனவரிடத்திலே திருப்பப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நாம் அவரிடத்தில் திருப்பப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருந்தால் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். பிசாசு சத்தம் கேட்காது, இயேசு கிறிஸ்துடைய சத்தம் மட்டும் நமக்கு கேட்கும். 2 பேதுரு 2:14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த ஆத்மா நம்ம கரெக்டாக பார்த்துக்கலன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவாக மாறிடும். 2 பேதுரு 2:14 விபச்சாரம் மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழக்கின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். ஆத்மாவை நாம் தேவன் பக்கம் திருப்பாம இருந்தோம்னு சொன்னா சாபத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள். இப்படிப்பட்ட சாபத்தின் பிள்ளைகள், சாபத்தின் பிள்ளைகள் என்று அவர்களை வேதம் சொல்லுகிறது. அதற்கு நாம் இன்னொரு விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் பிசாசின் பிள்ளைகளே சொல்லலாம். ஏன்னா சாபத்தின் பிள்ளைகள். அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்களாம், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை, யாரெல்லாம் தங்கள் ஆத்துமாக்களை கண்காணியும் மெய்ப்பெரும் ஆனவரிடத்தில் தங்கள் ஆத்துமாக்களை திருப்பாமல் இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தங்களுடைய சிருஷ்டிகர்த்தராகிய உண்மை சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு தங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுக்காம இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிச்சிருவாங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிசாசு நம்ம ஆத்மாவை தரையிலே தள்ளி அதை தூளோடு தூளாக மாற்ற அவன் விரும்புவான். அதனால நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2:11 நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாவுக்கு விரோதமாய் ஒரு காரியம் போராடி கொண்டிருக்கிறது. அது என்ன? மாம்ச இச்சைகள். அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முழு காரணம் அவருடைய மாம்ச இச்சைகள். அப்படிப்பட்ட மாம்ச இச்சைகள் அது போர் செய்கிற மாம்ச இச்சைகளாக இருக்கிறது. அப்போ போர் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். மாம்ச இச்சை நம்முடைய வாழ்க்கையில் வர பார்க்கும். ஆனால் நாம் என்ன நினைக்க வேண்டும்? நாம் அந்நியர், நம் பரதேசிகள். அப்போ அந்நியர் பரதேசிகள்
நமக்கு இப்படிப்பட்ட இச்சைகள் தேவையில்லை. அல்லேலூயாம். இச்சைகள் தேவையில்லை. இது ஒரு போர். இந்த போர்ல நாம் ஜெயிக்க வேண்டும். அதோடு கூட 1 பேதுரு 1:22 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த இச்சையை ஜெயிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி? மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. மாயமற்றன்னா மாய்மாலமற்ற, அந்த மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றதுனால ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படினோம். சத்தியம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ளலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா சுத்தமாயிருச்சுன்னா இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நாம் விலக்கமாக இருப்போம். இப்படிப்பட்ட இச்சைகள் ஒரு போரை போல வந்தாலும் நாம் கவலைப்பட மாட்டோம். அதை ஜெயித்து ஓடிக்கொண்டு இருப்போம். பாவத்துக்கு விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு என்ற பக்தன், என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன்? போர்த்திபார் அவனுடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டாள். தன்னோடு கூட பாவம் செய்யும்படி யோசேப்பை அவள் வற்புறுத்தினாள். ஆனால் யோசேப்பு தன் வஸ்திரங்களை கூட உதறி போட்டுவிட்டு அவன் தன் ஆத்துமாவை காப்பாற்றினான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டா எப்பேற்பட்ட போர் வந்தாலும் நாம் ஜெயித்து விடுவோம். எப்பேற்பட்ட இச்சைகள் வந்தாலும் நாம் ஜெயித்து விடலாம். இப்படி ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக சுத்த இருதயத்தோட, ஆத்மா சுத்தம் அடைய வேண்டும், இருதயம் சுத்தம் அடைய வேண்டும். அந்த ரெண்டும் சுத்தம் அடைஞ்சிட்டா சரீரம் சுத்தம் அடைஞ்சிடும். அப்போ ஆத்மாவும் சுத்தம் அடைய வேண்டும், இருதயமும் சுத்தம் அடைய வேண்டும். இந்த ரெண்டும் சுத்தமாகும் பொழுது சரீரம் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாயிடும். அப்போ நாம் சரீரத்தை தான் நிறைய பேர் சுத்தமாக்க நினைக்கிறோமே தவிர ஆத்மாவையும் இருதயத்தையும் சுத்தமாக்குவதற்கு குறித்து நாம் யோசித்து பார்ப்பதே கிடையாது. நம்முடைய கண் நம்முடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த கண் போன போக்கில் நம்ம போனால் நம்முடைய சரீரம் இருள் அடைந்து விடும். அப்போ கண்ணை கட்டுப்படுத்த வேண்டும். என்ன? கண் தான் வெளிச்சம், சரீரத்துக்கே வெளிச்சம். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம், இந்த இருதயமானது கிறுக்குள்ளது, கேடுள்ளது. இந்த இருதயத்தை காப்பாற்ற வேண்டும்னால் கண்ணை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இருதயத்தை நாம் காப்பாற்ற வேண்டுமானால் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவு அநீதி நிறைந்த உலகம். இந்த நாவு என்ன பண்ணும்? நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்திடும், நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்திடும், நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்திடும். அப்போ நம்முடைய நாவை நாம் ஆண்டவரை துதிப்பதிலும், அந்நிய பாஷைகளை பேசுவதிலும், தேவனை மகிமைப்படுத்துவதிலும், அவரை ஆராதிப்பதிலும், பாடல்களை பாடுவதிலும், ஜெபிப்பதிலும், வேத வசனத்தை சத்தமாக வாசிப்பதிலும் நம்முடைய நாவை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் இருதயம் கரப்படாமல் இருக்கும், ஆத்மா கரப்படாமல் இருக்கும். அதனால தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை பரிசுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. சுத்த இருதயம் இருந்தால் தான் ஊக்கமாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூற முடியும். சுத்த இருதயம் இல்லைன்னா
நிச்சயமாக அன்பு கூற முடியவே முடியாது. யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் அன்றைய 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நீங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால், தப்பி போன மார்க்கத்தினின்று அல்லது பின்வாங்கி போன ஒரு மனிதனை நீங்க ஆண்டவர் பக்கம் திருப்புவீங்கன்னு சொன்னா, ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய பேர் தப்பி போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை மீண்டும் அவங்கள ஆண்டவர் இயேசுவிடத்தில் திருப்ப வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவங்களை திருப்பினா அவங்களுடைய பாவத்தை நாம் மூடுறோம். அந்த ஆத்மாவை மரணத்தினின்று நாம் ரட்சித்து கொள்ளலாம். அந்த வேலையில் நாம் ஈடுபட வேண்டும். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபொழுது என்ன செய்தார்? மத்தேயு 26ஆம் அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டது. ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ பாவம். ஜனங்களுடைய பாவங்களை நினைச்சு, ஜனங்களுடைய அக்கிரமங்களை நினைச்சு, ஜனங்களுடைய பொல்லாத காரியங்களை நினைச்சு ஆண்டவர் அவங்களுக்காக அவருடைய ஆத்துமா துக்கப்பட்டது. ஏன்னா அவங்களுக்காக தான் மரிக்கணும். அவங்க செஞ்ச பாவத்துக்காக தான் இயேசு மரிக்கணும். ஐயோ, இப்படியெல்லாம் பாவம் செஞ்சு இப்படி என்ன இக்கட்டில் நிற்க வச்சுட்டாங்களேன்னு ஆண்டவர் யோசித்திருப்பார். இவ்வளோ பாவத்தையும் போக்குறதுக்கு இப்போ நம்ம மரிக்கணுமே அப்படின்னு ஆண்டவர் யோசித்திருப்பார். அதனால் அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. அதனால் தம்முடைய சீஷரை பார்த்து, இங்கே தங்கி என்னோட விழிச்சிருங்கள், அதாவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மா ஒருவேளை துக்கமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு அவருடைய ஆத்மா துக்கமாக இருந்த பொழுது ஜெபம் பண்ணினார். அப்பொழுது தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பி அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு செய்தார். அதனால ஜெபம் பண்ணுங்க. ஆத்மா துக்கம் வந்த உடனே தற்கொலை முடிவை எடுக்காதீங்க. ஆத்மா துக்கப்பட்ட உடனே யாராவது நம்ம துக்கத்தை பகிர்ந்து கொள்வாங்களா என்று நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஜெபம் பண்றவங்கள உதவி கேளுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நாம சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா, என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, என்னவோ தெரியல ஆத்மா கொஞ்சம் துக்கமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க. அப்ப ஆத்மா துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாத்துவார். தேவனை நோக்கி, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று இயேசு ஜெபம் பண்ண உடனே பிதாவின் சித்தத்தின்படியே ஆச்சு. அவர் தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சித்தத்தின்படி ஆகல. அவருடைய சித்தம் மறிக்காம இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஜெபம் பண்ணின உடனே பிதாவின் சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினார். அதனாலதான் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11:29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இப்ப இந்த ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால்
ஒன்னே ஒன்று நமக்கு தேவை, இயேசு கிறிஸ்துடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி ஆத்மா துக்கமாக இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணினார், பிதாவுடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், விழித்திருந்தார், அதுபோல நாமும் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மா துக்கமா இருக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்றது தான் ஒரே ஒரு வழி. அந்த ஜெபத்துல தான் அற்புதம் நடக்கும். கடந்த வாரத்தில் ஒரு தேவைக்காக நம்முடைய சபையினுடைய கட்டுமானம் பண்ணிக்காக அவசரமாக ஒரு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது. வழியே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த காசு இல்லாதனால எவ்வளோ கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே தேவன் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு காசை வரும்படிக்கு செய்தார். அது ஒரு கொஞ்சம் காசு தான், அன்னைக்கு தேவைக்கு சரியா இருந்துச்சு. அதே போல் ஆண்டவரே வேலைகள் நடக்கணுமே, அற்புதம் செய்யணுமே அப்படின்னு ஆண்டவர் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண அடுத்த நாளும் ஒரு காசு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. தேவனால முடியும், அவர் கொடுக்க முடியும். நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், அவர் தருவார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்துட்டா போதும், அவர் தருவார். அதனால அவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். அதனால் நம்முடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் அவரால் தான் தர முடியும். நம்முடைய ஆத்மா எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறது, எத்தனையோ தேவைகளோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களுக்காக நீங்கள் சில நேரத்தில் வருத்தப்படுவீங்க. ஐயோ இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சே, நான் நினச்சே பார்க்கலையே, இவ்வளோ ஒரு பெரிய சிக்கலில் நான் என் வாழ்க்கை இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? இப்போ நம்ம நினச்சி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், நம்ம ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்து, நம்முடைய போராட்டத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நமக்கு நம்முடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதலை தர அவரால் முடியும். அற்புதங்களை செய்ய முடியும். இருக்கிற நிலைமையிலேயே நம்மளை வாழ வைக்க முடியும், இருக்கிற நிலைமையிலேயே நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதனால நம்முடைய தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 12:18 இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு மேல ரொம்ப பிரியம். ஏன் தெரியுமா? இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். தேவன் அவருக்கு ஏன் ஆண்டவர் இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற அவருடைய நேசனாக இயேசு இருந்தார். அதனால தான் பிரியமா இருந்தார். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். தேவன் ஆண்டவர் இயேசு மேல பிரியமா இருந்ததுனால, ஆண்டவர் இயேசுவும் தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியமாய் நடந்ததுனால தேவன் என்ன செய்தார்? அவருடைய ஆவியை அவர் மேல் அமரும்படி செய்தார். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். இன்னைக்கு நம்ம மேல தேவன் பிரியமா இருந்தார், அவருடைய ஆவியை நம்ம மேல் அமரும்படிக்கு செய்வார். அல்லேலூயா. அவருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய ஆவி மட்டும் நமக்கு இருந்துட்டா போதும். அதனால நாம் நம்முடைய ஆத்மாவை அவர் சிருஷ்டி கர்த்தராகி அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை அவரிடத்துல ஒப்பு கொடுத்தா நாம் தவறான வழியில் நடக்க மாட்டோம், தவறான பாதையிலே செல்ல மாட்டோம், தவறான பேச்சுகளை பேச மாட்டோம், தவறான சிந்தனைகளை சிந்திக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய ஆத்மா நம்முடைய சிருஷ்டி கர்த்தராவை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவரிடத்துல நம்முடைய ஆத்மாவை திருப்பி இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்து, கண்காணியாய் இருந்து நம்மளை அவர் வழி நடத்துவார். நம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே எங்களுடைய ஆத்துமாக்களை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவில்
ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கூட வரலாம், ஆண்டவர் இயேசுக்கே வந்தது. அதனால அவர் ஜெபம் பண்ணார். அப்பொழுது அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அதுபோல மரணத்துக்கு ஏதுவான துக்கமே எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட, ஆத்மாவுக்கு வந்தாலும் கூட, நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஜெபித்து அந்த பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயிக்கிறவர்களா எங்களை மாற்றும். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றும். ஆத்துமாக்களை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. அவர்களும் மற்றவர்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவர்களாய் அவர்களை மாற்றும். அவங்களுடைய ஆத்மாவை மட்டுமல்ல, தப்பி போன மார்க்கத்திற்கு விட்டு தப்பி போன மார்க்கத்துக்கு போன அநேக ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற ஒரு கருவியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். திரளான பாவங்களை மூடுகிறவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் பாவங்களை சுட்டி காட்டுகிறவர்களாக அல்ல, திரளான பாவங்களை மூடுகிறவர்களாக, சகோதர சிநேகத்தோடு கூட ஆண்டவரே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறத்தக்கதாக எங்களுடைய ஆத்மா பரிசுத்தம் அடையட்டும் ஐயா. எங்களுடைய இருதயம் பரிசுத்தம் அடையட்டும் ஐயா. அப்பா பிதாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்காக, இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை சுத்திகரியும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். இருதயத்தை கழுவும், பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.